நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மது போதைக்கு அடிமையான கணவரால் அடிக்கடி குடும்பத்திற்குள் மூண்ட பிரச்சனை. அக்கம் பக்கத்தினர் சமாதானப்படுத்தியும் தீராத சண்டை. நள்ளிரவில் வீட்டில் அரங்கேறிய கொடூரம். கட்டிய மனைவியை கணவனே கழுத்தை அறுத்து கொலை செய்த பயங்கரம். தொட்டு தாலி கட்டிய மனைவி கணவனால் கொலை செய்யப்பட்டது. ஏன் நடந்தது என்ன? விஜயநகர் பூங்கா ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து இருட்டு நேரத்துல திடீர்னு மீனாங்கிற பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டு இருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் மீனாவோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ மீனா கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. சடலத்து பக்கத்துல கணவர் சத்யசீலன் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு கத்தியோட நின்னுட்டு இருந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியான மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து கணவன் சத்யசீலனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலதான் மீனா ஏன் கொலை செய்யப்பட்டாங்க எப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வந்துச்சு. மேடவாக்கம் விஜயநகர் பூங்கா பகுதியைச் சேர்ந்த சத்யசீலன் மீனா தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. சத்யசீலன் கூலி வேலை செஞ்சுட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. கணவர் சத்யசீலன் காலையில வேலைக்கு போயிட்டா நைட்டு தான் வீட்டுக்கு திரும்புவாராம். அவரோட மனைவியும் அக்கம் பக்கத்துல உள்ள வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு கணவனுக்கு உதவியா இருந்திருக்காங்க. இப்படி இவங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகிட்டாரு சத்யசீலன். அடுத்து டெய்லி மது போதையில வீட்டுக்கு வந்து மனைவியை போட்டு அடிக்கிறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது அப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருக்கார். இதனால் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களும் 2 பேரையும் சமாதானப்படுத்த பார்த்திருக்காங்க. ஆனா சத்யசீலன் திருந்துற மாதிரி தெரியல. இதுக்கிடையில மீனாவுக்கும் பக்கத்து வீட்டில் உள்ள அருணுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்ச அருண் நாள் போக போக மீனா மேல பாசத்தை அள்ளி கொட்டியிருக்கார். அது மட்டும் இல்லாம அருணோட பேச்சும் மீனாவுக்கு ரொம்பவே ஈர்த்திருக்கு. கணவன் கிட்ட டெய்லி அடி வாங்கி வாழ்ந்துட்டு இருந்த மீனாவுக்கு அருணோட பேச்சு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கு. இதனால 2 பேருக்கு இடையிலையும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. சத்யசீலன் வீட்டுல இல்லாத நேரத்துல அருண் அடிக்கடி மீனாவோட வீட்டுக்கு வர்றதும் போறதுமா இருந்திருக்கார். அடுத்து கொஞ்ச நாட்கள்லயே மீனா அருண் கூட தகாத உறவுல இருக்கிற விஷயம் சத்யசீலனுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடும் கோபமான கணவன், உனக்காகவும் நம்ம பசங்களுக்காகவும் வியர்வை சிந்தி உழைச்சு கஷ்டப்படுறேன், ஆனா நீ என்ன பத்தி யோசிக்காம அருண் கிட்ட பேசி பழகிட்டு இருக்கியான்னு சண்டை போட்டு இருக்கார். நீ டெய்லி மது குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சு சித்திரவதை பண்ண, அதனாலதான் நான் அருண் கூட பழக ஆரம்பிச்சேன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருக்காங்க மனைவி மீனா. அன்னையில இருந்து இவங்களுக்கு டெய்லி பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மது போதையில வீட்டுக்கு வந்திருக்காரு சத்யசீலன். அப்போ கணவன் மனைவிக்குள்ள பயங்கர சண்டை ஏற்பட்டிருக்கு. தயவு செஞ்சு அருண் கிட்ட பழகிறத நிப்பாட்டிரு, நம்ம வேற ஏரியாவுக்கு போய் பசங்களோட நிம்மதியா வாழலாம்னு சொல்லி இருக்காரு சத்யசீலன். ஆனா கணவரோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத மீனா, உன் கூட வாழ பிடிக்கல, அருண் கூட தான் இனி வாழ போறேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கடும் கோபமான சத்யசீலன் வீட்டுல இருந்த கத்தியை வச்சு மனைவியோட கழுத்தை கரகரன்னு அறுத்து கொன்னுட்டாரு. இதுல நிலை குலைஞ்ச மீனா சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சத்யசீலனை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. கணவனுக்கு திக்குவாய் பிரச்சனை இருந்ததால் தாய் வீட்டிற்கு சென்ற மனைவி, திடீரென வீட்டில் இருந்து காணாமல் போன தாய் மகள், காட்டுப் பகுதியில் கொன்று புதைக்கப்பட்ட சிறுமி.
3 மாதத்திற்கு பின் விலகிய மர்மம். பெற்ற மகளை தாயே கழுத்தை நெரித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? மே 27ஆம் தேதி 2025 வேலை விஷயமா வெளியில போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க இளம் பெண்ணான மமதாவோட தாய். அப்போ வீடு திறந்தே கிடந்திருக்கு. கதவை திறந்து போட்டுட்டு மகள் மமதா என்ன பண்றான்னு உள்ள போய் பார்த்திருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள 4 வயசு சிறுவன் மட்டும்தான் இருந்திருக்கான். மமதாவையும் அவங்களோட 2 வயசு மகளையும் காணல. பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவான்னு வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா நைட்டு 10 மணி வரை 2 பேரையும் காணல. இதனால பதற்றமடைஞ்ச தாய் சொந்தக்காரங்க உதவியோட அக்கம் பக்கத்துல தேடி இருக்காங்க. ஆனா எங்க தேடியும் 2 பேரையும் காணல. இதனால பதற்றமடைஞ்ச தாய் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரை வச்சு போலீஸும் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணி தேட ஆரம்பிச்சாங்க. முதற்கட்டமா மெடக் பகுதியில உள்ள கிராம மக்கள் கிட்ட மமதாவை பத்தியும் அவங்களோட 2 வயசு மகள் பத்தியும் கேட்டு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அடுத்து அந்த ஏரியாவுல எல்லா சிசிடிவி காட்சிகளையும் மமதாவோட செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால இந்த கேஸ கொஞ்ச நாளைக்கு கிடப்புல போட்டுட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் இந்த கேஸ தூசி தட்டி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து மமதாவோட செல்போனும் ஆன்ல இருந்திருக்கு. உடனே அந்த செல்போன் சிக்னலை வச்சு குண்டூர் பகுதிக்கு போன போலீஸ் அங்குள்ள ஒரு வீட்டுல மமதா வேறொரு இளைஞரோட வாழ்ந்திருந்ததை பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களோட 2 வயசு சிறுமி தனுஸ்ரீ மட்டும் வீட்டுல இல்ல. நீங்க 2 பேர் இங்க இருக்கீங்க, உங்க குழந்தை எங்கன்னு கேட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு மமதா முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சிருக்காங்க. மமதாவோட பேச்சை கேட்டு சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவங்க கிட்ட கிடுக்குப்படி விசாரணையில இறங்குனாங்க. சிவம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 22 வயசான மமதாவுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்கருங்கிற நபரோட கல்யாணமாகி இருக்கு. பாஸ்கருக்கு திக்குவாய் பிரச்சனை இருந்ததால கல்யாணமான நாள்ல இருந்தே மமதாவுக்கு பாஸ்கரை சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கு. இதனால கணவன் கூட அடிக்கடி சண்டை போட்டுட்டு தாய் வீட்டுக்கு போகிறதையே வழக்கமா வச்சிருந்திருக்காங்க மமதா. 2 வீட்டோட பெரியவங்களும் மமதா கிட்ட கணவன் கூட சேர்ந்து வாழ சொல்லி பல முறை பேசி பார்த்திருக்காங்க. ஆனா மமதா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இதுக்கடையில் மமதாவுக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த இளைஞர் ஃபயாஸுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. இதனால பாஸ்கர் வேணாம்னு முடிவெடுத்த மமதா ஃபயாஸ் கூடவே தன்னுடைய வாழ்க்கையை கடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுபடி 4 வயசு மகனை வீட்டிலேயே விட்ட மமதா 2 வயசு மகள் தனுஸ்ரீயை மட்டும் கூப்பிட்டுட்டு ஃபயாஸோட வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. அடுத்து அங்கிருந்து குண்டூருக்கு போன 2 பேரும் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து குடியேறி இருக்காங்க. அந்த நேரத்துல தனுஸ்ரீக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிருக்கு. காய்ச்சலும் இருமலும் நாளுக்கு நாள் அதிகமாகி இருக்கு. மகள் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிறதா நினைச்ச மமதா வீட்டுல வச்சே சிறுமி தனுஸ்ரீயோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. அடுத்து தனது ஆண் நண்பரோட சேர்ந்து சடலத்தை பக்கத்துல உள்ள காட்டு பகுதியில புதைச்சிட்டு 2 பேரும் ஒன்னும் தெரியாத மாதிரி புது வாழ்க்கையை தொடங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் கழிச்சு மமதா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்களையும் அவரோட ஆண் நண்பரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணை வழிமறித்த இளைஞர். இளம் பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய கொடூரம். நடுரோட்டில் இரத்த வெள்ளத்துடன் உயிருக்கு போராடிய பெண். இளம் பெண்ணை கொலை செய்துவிட்டு அருகே உள்ள கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்ட இளைஞர். சாலையில் நடந்து சென்ற இளம்பெண் கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலை செய்த இளைஞர் யார்? பின்னணி என்ன? வழக்கம் போல இளம்பெண் ரக்ஷிதா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க பைக்ல வந்த இளைஞர் ஒருத்தர் அந்த பொண்ணை வழிமறிச்சு நின்னு பயங்கரமா வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கார். அடுத்து திடீர்னு மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ரக்ஷிதாவோட கை கால் முகம்னு உடம்பு ஃபுல்லா சர்ற மாதிரியா குத்தி இருக்காரு.
இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த ரக்ஷிதா ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. இத பார்த்து அதிர்ச்சியான பொதுமக்கள் ரக்ஷிதாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அளிச்ச டாக்டர்ஸ் ரக்ஷிதா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் நடந்த விஷயத்தை ரக்ஷிதாவோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு கொலை நடந்த இடத்துல ஆய்வு செஞ்சாங்க. அடுத்து கொலையாளியை கண்டுபிடிக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சாங்க. இதுக்கிடையில கொலை நடந்த ஸ்பாட்ல இருந்து போலீஸுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. சார், பிரம்மாவர் ஏரியாவில் உள்ள கிணத்துல ஆண் சடலம் ஒண்ணு கிடக்குதுன்னு எதிர்முனையில பேசினவரு சொல்லியிருக்காரு. உடனே அங்க போன போலீஸ் சடலத்தை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல சிசிடிவி காட்சிகள்ல பதிவான இளைஞரோட முகமும் கிணத்துல உயிரிழந்து கிடந்த இளைஞரோட முகமும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. இதனால உயிரிழந்த இளைஞர் யாரு, எதுக்காக ரக்ஷிதாவை கொன்னுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கி இருக்காங்க. பூஜாரி பெட்டு வச்சு அந்த ரக்ஷிதா மணிப்பால்ல உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களும் பக்கத்து வீட்டுல உள்ள இளைஞர் கார்த்திக்கும் உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா பீச் பார்க் ஹோட்டல்னு ஊர் சுத்திட்டு வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கடையில இவங்களோட காதல் விஷயம் ரக்ஷிதாவோட வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடும் கோபமான ரக்ஷிதாவோட அம்மா தன்னோட மகளை கண்டிச்சிருக்காங்க. நீ லவ் பண்ற பையன் என்ன சாதி குலம் கோத்திரம்னு தெரியாம அவனை லவ் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்திட்டேன்னு அழுது இருக்காங்க. ஒழுங்கா நாங்க பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா நாங்க சூசைட் பண்ணிப்போம்னு பிளாக்மெயிலும் பண்ணி இருக்காங்க. அதுக்கு ரக்ஷிதா அவ ரொம்ப நல்ல பையன், நான் கல்யாணம் பண்ணா அவனை மட்டும் தான் பண்ணுவேன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. அடுத்து நடந்த எல்லாத்தையும் கார்த்திக் கிட்ட சொன்ன ரக்ஷிதா நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லி கெஞ்சி இருக்காங்க. அதுக்கு கார்த்திக், நான் கம்மியான சம்பளம் தான் வாங்குறேன், இந்த சம்பளத்தை வச்சு நம்ம லக்ஸுரி லைஃப் வாழ முடியாது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் லைஃப்ல செட்டில் ஆகிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காலம் தாழ்த்திட்டு இருந்திருக்காரு. ஆனா இதுக்கு மறுப்பு தெரிவிச்ச ரக்ஷிதா சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. இதனால காதல் ஜோடிக்குள்ள பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்ன ரக்ஷிதா கார்த்திக்கோட நம்பரையும் பிளாக் பண்ணி இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேறொரு நம்பர்ல இருந்து ரக்ஷிதாவுக்கு போன் பண்ண கார்த்திக் எதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ணன்னு கேட்டிருக்காரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அம்மாவும் அப்பாவும் சூசைட் பண்ணிப்பாங்க, அதனால நான் வீட்டுல பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கடும் கோபமான கார்த்திக், எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு ரக்ஷிதாவை கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ரக்ஷிதா வேலைக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த கார்த்திக் அவங்கள கத்தியால குத்தி கொன்னுட்டு அதே ஏரியாவில் உள்ள கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டார். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் கல்லூரி மாணவியை காதலித்து கர்ப்பமாக்கிய கல்லூரி மாணவர் 2 வாரத்தில் திருமணம் செய்து வைப்பதாக பெண் வீட்டில் பஞ்சாயத்து பேசிய ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் மற்றும் மற்றொரு ஊராட்சி மன்ற தலைவர் பேசியபடி திருமணம் செய்து வைக்காததால் மனமுடைந்து மாணவி தற்கொலை. மாணவியின் தற்கொலைக்கு காரணமானவர்கள் சிக்கினார்களா? பஞ்சாயத்து பேசிய ஊராட்சி மன்ற தலைவர்களின் பதில்தான் என்ன? வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்த தாய் ரொம்ப நேரமா கதவை தட்டி இருக்காங்க. உள்பக்கமா தாழ்பால் போட்டு மகள் தூங்கிருப்பான்னு நினைச்சு அரை மணி நேரத்துக்கு மேல வெளியவே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க தாய். ஆனாலும் மகள் கதவை திறக்கிற மாதிரி தெரியல. அடுத்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட கதவை உடைச்சு உள்ளே போய் பார்த்திருக்காங்க. அப்போ இளம்பெண் தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான தாயும் சொந்தக்காரங்களும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தப்ப ஊர்ல உள்ள சிலர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் உயிரிழந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் இளம்பெண்ணோட தற்கொலைக்கு என்ன காரணம், யார் காரணம்னு எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சிருக்கு.
காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல உள்ள கோட்டூர் கிராமத்துல இருக்காங்க செந்தில் ஜோதி தம்பதி. இவங்களோட 18 வயசு இளைய மகள் அனுசியா உத்தரமேரூர்ல உள்ள ஒரு பிரைவேட் என்ஜினியரிங் காலேஜ்ல EEE செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க. அதே கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிற கண்ணன் தாங்கல் பகுதியை சேர்ந்த இளைஞர் சஞ்சய் கண்ணனும் மாணவியும் 2 வருஷமா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. காலேஜ் போறப்ப ஒன்னா போறது வர்றது, ஜாலியா வெளியே சுத்துறது, தனிமையில இருக்கிறதுன்னு காதலை வளர்த்திருக்காங்க. அதோட விளைவு அனுசியா கர்ப்பமாயிருக்காங்க. அதனால நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு காதலன் சஞ்சய் கண்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்க மாணவி. அதுக்கு சரின்னு தலையாட்டின காதலன் தன்னோட அப்பா அம்மா கிட்ட போய் காதல் விவரத்தையும் கர்ப்பமான விவகாரத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் பெற்றோர் கேட்ட முதல் வார்த்தை அந்த பொண்ணு என்ன சமூகம் அப்படிங்கிறது தான். பட்டியலின சமூகம்னு மகன் சொன்னதும் அந்த பொண்ணையும் மறந்துரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழலாங்கிற கனவையும் அடிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்ச சஞ்சய் கண்ணன் அனுசியா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்காரு. எங்க வீட்டுல எங்களை ஏத்துக்கல, அதனால நாங்க மேரேஜ் பண்ணி உங்க வீட்டிலேயே இருந்துக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. மகள் வாழ்க்கைக்காக அதுக்கு சம்மதிச்ச பெற்றோர் சஞ்சய் கண்ணனை தன் வீட்டிலேயே வச்சிருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு நல்ல நாளையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கடையில கண்ணன் தாங்கல் ஊராட்சி தலைவியோட கணவர் விஸ்வநாதனை போய் சந்திச்ச சஞ்சய் கண்ணனோட பெற்றோர் எங்க பையனை எப்படியாவது பிரிச்சு கூப்பிட்டு வந்துருங்க, பட்டியலின சமூக பொண்ணோட வீட்டுல என் மகன் இருக்கிறதே அவமானமா இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க. அதனால விஸ்வநாதன் கோட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் முருகையனை தன் கூட அழைச்சிட்டு அனுசியா வீட்டுக்கு போய் பஞ்சாயத்து பேசியிருக்காங்க. பொண்ணு வீட்டுல வந்து பையன் இருக்கிறது சரியில்லை, அத ஊர் உலகமும் மதிக்காதுன்னு சொன்ன 2 பேரும் பையனை எங்க கூட அனுப்பி வைங்க, நாங்களே 2 வாரத்துக்குள்ள நல்ல நேரம் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றோம்னு சொல்லி இருக்காங்க. அதை நம்பின பெண் வீட்டுல உள்ளவங்க சஞ்சய் கண்ணனை அவங்களோட அனுப்பி வச்சிருக்காங்க. 2 வாரத்துக்கு மேல ஆகியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே தென்படல. அதோட பையனை அழைச்சிட்டு போறதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாடக பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கிறதா அனுசியாவுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே சஞ்சய் கண்ணனும் காதலிக்கிட்ட பேசுறத தவிர்த்ததா தெரியுது. அதனால நாம ஏமாந்துட்டோம்ங்கிற மன உளைச்சல்ல இருந்த அனுசியா வீட்டுல அப்பா அம்மா இல்லாத நேரத்துல தூக்குமாட்டி தற்கொலை பண்ணி இருக்காங்க. எங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்தி அழைச்சிட்டு போன கண்ணன் தாங்கல் ஊராட்சி தலைவியோட கணவர் விஸ்வநாதன், கோட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் முருகையன், சஞ்சய் கண்ணன், அவரோட அப்பா அம்மா எல்லார் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நடு ரோட்ல போராட்டத்துல ஈடுபட்டாங்க பொண்ணோட உறவினர்கள். இதுக்கு மத்தியில தலைமறைவா இருக்கிற சஞ்சய் கண்ணனையும் அவங்க அம்மாவையும் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ரவுடிவுடன் தகாத உறவில் இருந்த இளம்பெண் தன்னுடனும் தகாத உறவில் இருக்குமாறு இளம்பெண்ணை டார்ச்சர் செய்த முதியவர், போனை தலையில் விழ வைத்து முதியவரை கொலை செய்ய முயன்ற ரவுடி. முதல் அட்டெம்ப்ட் மிஸ் ஆனதால் அடுத்த அட்டெம்ப்டில் இரும்பு ராடால் முதியவரின் தலையில் அடித்து கொலை செய்த 3 பேர். கொலையாளிகள் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? நைட்ல மாட்டு கொட்டகையில கயிற்று கட்டில போட்டு தூங்குறது தான் பால் வியாபாரி செல்லப்பனுக்கு வழக்கம். அப்படி தூங்கிட்டு இருந்த செல்லப்பனை பாக்குறதுக்காக கொட்டகைக்கு போயிருக்காங்க அவரோட மனைவி. அப்போ கணவர் தலையில அடிபட்டு நிறைய ரத்தம் வெளியேறி உயிரிழந்து கிடந்திருக்கார். அதை பார்த்து அதிர்ச்சியான மனைவி ஓடி வந்து தன்னோட மகன்கள் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க போய் பார்த்த மகன்கள் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீசார் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு பொண்ணு மட்டும் காவலர்களை ஒருவித பயத்தோடவே பார்த்திருக்காங்க. மொழியுமே திருட்டு மொழியா இருந்திருக்கு. அதனால அந்த பொண்ணை சுத்தியே போலீஸ் விசாரணையை தீவிரமாக்கி இருக்காங்க. அந்த ஆழமான விசாரணை தான் செல்லப்பனோட மர்ம மரணத்துக்கு விடையையும் கொடுத்துச்சு. கூடுதலா பல அதிர்ச்சி தகவல்களையும் வெளியில கொண்டு வந்துச்சு.
சேலம் போடிநாயக்கன்பட்டி பகுதியில குடும்பத்தோட இருந்திருக்காரு 65 வயசு முதியவர் செல்லப்பன். இவருக்கு மனைவி 2 மகன்கள் 2 மகள்கள் இருக்காங்க. மகள்கள் 2 பேருக்குமே திருமணம் ஆகிருச்சு. 42 வயசான மகனுக்கும் 33 வயசான இன்னொரு மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பொண்ணு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருந்தாலே பால் வியாபாரிக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. பக்கத்து வீட்டுல உள்ள 30 வயசான இளம்பெண் வீட்டுக்கு கந்தம்பட்டி திரௌபதியம்மன் கோவில் தெருவுல உள்ள ரவுடி பிரபு அடிக்கடி வந்துட்டு போயிருக்காரு. இதை கவனிச்சு செல்லப்பன் இளம்பெண்ணை நோட்டமிட ஆரம்பிச்சிருக்காரு. அதுல இளம்பெண்ணுக்கும் ரவுடிக்கும் தகாத உறவு இருக்கு அப்படிங்கிறது முதியவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால மகள் வயசுல உள்ள இளம்பெண்ண அக்கறையோட கண்டிப்பாருன்னு பார்த்தா கேப்ல கெடா வெட்ட பார்த்திருக்காரு செல்லப்பன். பிரபு கூட மட்டும்தான் தகாத உறவுல இருப்பியா, என் கூடையும் இருக்கணும்னு மிரட்டி இருக்காரு. தினமும் பால் வியாபாரி இப்படியே மிரட்டிட்டே இருந்ததால தன்னோட கள்ளக்காதலன் ரவுடி பிரபுவோட காதுல விஷயத்தை போட்டு இருக்காங்க இளம்பெண். அதை கேட்டு கோபமான ரவுடி பிரபு முதியவரோட சாப்டரையே க்ளோஸ் பண்ணணும்னு பிளான் போட்டிருக்கார். அதனால மாட்டு கொட்டகையில முதியவர் தூங்கிட்டு இருந்தப்ப தலையில ஃபேனை விட வச்சு கொல்ல பார்த்திருக்காரு. ஆனா அதுல உயிர் பிழைச்ச செல்லப்பன் சில நாட்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார். சம்பவத்தன்னைக்கு நைட் நேரத்துல தன்னோட நண்பர்கள் 2 பேரோட அதே மாட்டு தொழுவத்திற்கு போன பிரபு தூங்கிட்டு இருந்த செல்லப்பன் தலையில இரும்பு ராடு கட்டக்கம்பால அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு நைட்டோட நைட்டா அங்கிருந்து 3 பேருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க. மறுநாள் காலையில நடந்த விசாரணையில பக்கத்து வீட்டு இளம் பெண்ணால மொத்த உண்மையும் தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு பக்கத்து ஊர்ல பதுங்கி இருந்த ரவுடி பிரபு அவரோட கூட்டாளிகளான குமரவேல், தினேஷ் 3 பேரையும் கொத்தா கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு